என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அநேகம். சர்வ வல்லவரோடு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த அரிய உறவு, அது ஜெபந்தான். அதை நீங்க புறக்கணிச்சீங்கன்னா அதை விட ஒரு வேதனையான காரியம் தேவனுக்கு வேற எதுவும் இல்லை. தேவன் வேதனைப்படுகிறார். அவர் உங்ககிட்ட பேச வரும்போது, நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் பேச போறீங்க, டக்குன்னு மூஞ்ச திருப்பிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு எவ்வளவு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? கர்த்தர் உங்க மேல விருப்பம் கொண்டு உங்களோடு பேச வர்றாரு. நீங்க அதையும் இதையும் பார்த்துட்டு அங்க போகணும், இங்க போகணும், மடக்க போகணும், தெக்க போகணும் அப்படின்னு எவ்வளவு வேதனை பாருங்க. தேவன் உங்களோடு கூட உறவாட விரும்புகிறார். அதை விட்டுட்டு எனக்காக யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்களா, எனக்காக தேவ சத்தத்தை கேட்க மாட்டாங்களான்னு தேடிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் காத்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்குள் வாழ்கிற ஆவியானவர் உங்களோடு பேசுவதற்கு உங்களுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா உங்க ஆவி உணர்வுள்ளதாக மாறி தேவனோடு பேசுகிறவர்களாக மாற்றிவிடும்.